இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வின் தவக்காலத்தின் முதல் வாரத்தில் நம் ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். தவக்கால முயற்சிகள், தவக்காலத்தில் எப்படி நம்மை இறைவனோடு இணைத்து நம் ஆன்மீகத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டுமென்று நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் இறைவன் நிச்சயமாக கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் அவர் காட்டுகின்ற அன்பின் பாதையில் நாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அதையும் தாண்டி இன்னும் அபரிமிதமான அருளையும் ஆசிரியையும் இறைவன் நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 12 முடிய. இந்த இறைவார்த்தை எதை பற்றி பேசுகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த தவக்காலத்திலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் சோதனைகளை கடந்து வர வேண்டும் என்பதுதான். இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானின் சோதனைகளை கடந்து வருகிறார் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. 40 நாட்கள் பாலைவனத்தில் உண்ணா நோன்பிருந்து தந்தையோடு தன்னுடைய உறவை இணக்கமாக ஏற்படுத்தி தான் சந்திக்கக்கூடிய இந்த 3 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பணி வாழ்வு இருக்கப் போகிறது என்பதை தந்தையிடம் ஆலோசித்து அதன்படி தன் வாழ்க்கையை தொடர்ச்சியாக இறைவனுடைய அருளும் ஆசீரோடும் ஆண்டவருடைய தந்தையினுடைய வழிநடத்துதலோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை பயன்படுத்தி இருக்கிறார். 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் தந்தையோடு இருந்து அவர் வெளியே வருகின்ற பொழுது அலகையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. சோதனைகளை கடந்து வருகின்ற பொழுதுதான் நாம் சாதனையாளர்களாக மாற்றப்படுகிறோம். இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் எப்பொழுது ஆதாம் ஏவாள் அந்த சாத்தானின் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார்களோ அன்று முதல் இந்த உலகம் அழிகின்ற வரையில் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுமே சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இருக்க முடியாது. எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் சோதனைகள் கடந்துதான் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் நீங்களும் பல சோதனைகளை கடந்து வந்திருப்பீர்கள், நானும் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கின்றேன். ஆனால் எல்லா சோதனைகளிலும் நாம் வெற்றி கண்டிருக்கின்றோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக கூட இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு எழுப்புகிறார். சோதனைகளை சாதனைகளாக வெற்றியின் கனிகளை ருசிக்கக்கூடிய அளவிற்கு நம்மால் முடியும். ஏனென்றால் அது முதற் காரணம், இறைவன் உங்களையும் என்னையும் அவர் சாயலாக படைத்து விட்டார். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை சொல்லி கொண்டு நாம் மேன்மேலும் அந்த தவற்றை செய்து கொண்டிருப்பதை விட பல நேரங்களிலே நாம் எடுக்கின்ற விடாமுயற்சிகள், கடினமான உழைப்பின் வழியாக எத்தனையோ நற்காரியங்களை நாம் செய்து சாதித்திருக்கிறோம். அந்த வரிசையில் சோதனைகள் உங்களையும் என்னையும் தாக்குகின்ற பொழுது அந்த சோதனைகளை வெல்வதற்கு இறைவன் தகுதியான ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் தந்தை கடவுள் அவருக்கு வாக்கு கொடுத்தார். வெளியே வந்து வானத்து விண்மீன்களை உன்னால் எண்ண முடியுமா? கடல் மணல்களை உன்னால் எண்ண முடியுமா? அப்படி இருக்கின்ற பொழுது அதைவிட அதிகமாக நான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று தந்தை கடவுள் கொடுத்தார் வாக்குறுதி. ஆனால் கொடுத்த வாக்குறுதி அவருக்கு மகன் பிறந்தான். ஆனால் அந்த மகனை தந்தை கடவுள் எனக்கு பழி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடவுள் கொடுத்த வாக்குறுதி வானத்து விண்மீன்களைப் போலவும் கடல் மணல்களைப் போல உனக்கு கொடுப்பேன் என்று. ஆனால் கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு மகனை எனக்கு பழி செலுத்த வேண்டும் என்று தந்தை கடவுள் கேட்ட உடனே எதுவுமே தயக்கம் இல்லாமல் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சென்றாரே ஆபிரகாம். விசுவாசத்தின் தந்தை என்ற அன்னையாம் திரு அவை நமக்கு சொல்லுகிறது, நாமும் அவருடைய பிள்ளைகளாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யோபு தந்தை கடவுள் அற்புதமான அவரை சோதிக்கக்கூடிய வல்லமை கொடுத்தார். சாத்தனிடம் கொடுத்த வார்த்தை, அவன் உயிர் மீது தவிர மீது எல்லாவற்றிலும் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று.
மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அளவிற்கு அவர் சென்றார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? தாயின் கருவையிலிருந்து வெறுமனே வந்தேன், வெறுமனே நான் தந்தையிடம் செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார். அவரும் சோதனைகளை கடந்து வரவில்லையா? ஏன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நிகழ்விலே பார்க்கிறோம். அன்னை மரியாள் கருத்தரித்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடனே சூசை அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். ஆனால் தந்தை கடவுள் அற்புதமாக அவருக்கு வானதூதர் வழியாக கனவில் தோன்றி அந்த சோதனைகளை வெல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா? அன்னை மரியாள் இது எங்கடமாகும், நானோ கணவனை அறியேன் என்று சொன்னாலே, அப்பொழுது தந்தை கடவுள் அற்புதமாக இந்த வானதூதர் வழியாக உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொல்லுகிற பொழுது சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்த அன்னை மரியாள் இது ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லிவிட்டாலே, அவளும் சோதனை கடந்து வந்தவள் தானே. இப்படி வேதத்தில் எத்தனையோ நபர்களை நாம் எடுத்துக்கொண்டே வரலாம். ஆனால் இந்நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 விதமான சோதனைகள் உள்ளாக்கப்படுகிறார். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்லை அப்பமாக மாற்று என்றும், அதிகாரத்தை கொடுப்பதற்காகவும், இம்மேலிருந்து கீழே குதித்தால் கடவுளுடைய மகனாக இருந்தால் உன்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட சோதனைகளை ஒட்டுமொத்தமாக சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் திணிக்கின்ற பொழுது இயேசு ஒரே ஒரு வார்த்தையில் அலகை விரட்டி அடித்து விட்டார். மனிதர்கள் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறை வார்த்தையினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகங்களை எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது, இறை வார்த்தை உணர்ந்து வாசிக்கின்ற பொழுது இது வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார் என்று அழகாக வேதத்தில் சொல்லிவிடவில்லையா? இறை வார்த்தை யார் நம்புகிறார்களோ, இறை வார்த்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இறைவனுக்கு பிள்ளைகளாக யார் தங்களுடைய வாழ்வை கடந்து வருகிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலுமே எல்லா சோதனைகளையும் வென்று வர முடியும் என்பதைத்தான் இன்றைய முதல் ஞாயிறு நமக்கு அழகாக சொல்லுகிறது. நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் அற்புதமாக சொல்லுகிறது. எனவே இந்த நற்செய்தி வாசகனுடைய இறுதி அத்தியாயத்தில் அழகாக சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளது என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்து முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகனுக்கே தகுந்த நேரம் வருகின்ற பொழுது சந்திக்கலாம் என்று சென்ற சாத்தான் உங்களையும் என்னையும் எத்தனை முறை சோதிக்கின்ற பொழுதெல்லாம் அவரை விரட்டி அடித்து கொண்டே இருந்தார் இயேசு. எனவேதான் சாத்தான் நேரம் வருகின்ற பொழுது சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றது. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை போல நாம் சாத்தானை விரட்டி இருக்கின்றோமா? அல்லது சாத்தானோடு நாம் கரம் கோத்து நடந்து கொண்டிருக்கின்றோமா? விரும்பியோ விருப்பம் இல்லாமலோ ஒரு சில நேரங்களிலே நம்மை அறியாமலே சாத்தானோடு நாம் பயணித்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய முதல் ஞாயிறு, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது விபூதி புதன் என்று நாம் பலவிதமான ஒரு முடிவுகளை எடுத்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். குறைந்தது இந்த ஆண்டிலாவது நான் செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை தேடி இனி வருகின்ற நாட்களிலே நான் இறைவனுடைய மகளாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த 40 நாட்களை நாம் ஆரம்பித்திருப்போம். ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 40 நாட்களில் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இன்று 5வது நாள் வந்துவிட்டது. இந்த 5 நாட்களில் எப்படிப்பட்ட சோதனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம்மால் சாத்தானை விரட்ட முடியும். அதற்குத்தான் இந்த முதல் வாரம் நம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சோதனைகளை எப்படி வெல்ல வேண்டும் என்று. அது எப்படி என்றால் இறை வார்த்தை ஒன்று மட்டும்தான், இயேசுவினுடைய தூய பிரசன்னம் ஒன்று மட்டும்தான். எனவே இந்த 40 நாட்களில் நாம் கடந்து வருகின்ற பொழுது இறை வார்த்தையை நாம் ஆண்டவரோடு பயணித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையோடு வாசிப்போம். அந்த இறை வார்த்தையை நமதாக்கி கொள்ளுவோம். நமதாக்கி கொள்ளுகின்ற பொழுது இயேசுவும் நம்மோடு கடந்து வருவார். அப்படி கடந்து வருகின்ற பொழுது சாத்தான் உங்களையும் என்னையும் தொட வருகின்ற பொழுது இயேசு அதன் முன்னே நின்று, என் மகனை, என் மகளை எந்த சூழ்நிலையிலும் சோதிக்காதே, அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லிவிடுவார். இயேசு சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் பயணிப்போம். இந்த தவ காலத்திலே இறையாசிரியர் என்றும் உங்களோடு.